ஒரு நாளுக்கு 25 யூனிட் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 5 கிலோவாட் சிஸ்டம் நீங்கள் போடலாம். ஒரு கிலோவாட்டில் 4.2லேருந்து 5 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போது உங்களுடைய கரண்ட் பில்லு 100க்கு 100% ஜீரோ ஆகிடும். நீங்கள் வெறுமனே நெட்வொர்க் சார்ஜுன்னு ஒரு கிலோவாட்டுக்கு 87 ரூபா மட்டும் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். 3 கிலோவாட் அப்படின்னா ஒரு 300 ரூபாய்க்குள்ள நெட்வொர்க் சார்ஜ் மட்டும் கட்டணும். மற்றபடி பயன்பாட்டு யூனிட்டுக்கான கட்டணங்கள் உங்களுக்கு வராது. அதே மாதிரி கிலோவாட்டு சார்ஜஸ்க்கான கட்டணங்களும் வராது. கமர்ஷியலுக்கு மட்டும்தான் கிலோவாட்டு சார்ஜஸ் அப்படிங்கிற கட்டணம் வரும். வீட்டுக்கு கிலோவாட்டு சார்ஜஸ் கிடையாது, நீங்கள் எத்தனை கிலோவாட் வாங்கியிருந்தாலும். அதனால் எவ்வளோ யூனிட்டு நம்ம உற்பத்தி பண்ணி ஈபிக்கு நிகராக நம்ம பண்ணிடுறோமோ அப்போ அந்த யூனிட்டுக்கான மின்சார கட்டணம் வராது. நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க, இந்த சோலார் சிஸ்டம் நம்ம போட்டிருக்கீங்களே இதில் 5 ஹெச்பி மோட்டார் ஓடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மாதிரி 3 ஏசி அட் ஏ டைமில் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர் கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தாங்க, ஒரு 3 கிலோவாட் சிஸ்டத்தில் எப்படி 4 ஏசி ஓடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எப்பயுமே நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த ஆன்கிரிட் சிஸ்டங்கிறது இபி பவர் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இபி பவர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதனால் 2 பேர் 2 வீலரில் போகிறாங்க. முன்னாடி ஒருத்தர் உட்காந்து வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி உட்காந்துருக்கிறவர் பெட்ரோல் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த பெட்ரோலுக்கு ஆகக்கூடிய காசை மட்டும் கொடுக்குறாரு. இப்போ பின்னாடி இருக்கிறவர் இருந்தாலும் இல்லாட்டாலும் முன்னாடி வண்டி ஓட்டுறவர் ஓட்டிக்கிட்டு தான் இருப்பார். அந்த மாதிரி தான் இங்கே கணக்கு. நீங்கள் 4 ஏசி போட்டாலும் 5 ஹெச்பி மோட்டார் போட்டாலும் இபி பவரில் தான் ஓடும். இந்த சோலார் சிஸ்டம் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கும். சப்போர்ட் சிஸ்டமாக இருந்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் பில் ஆச்சோ அதை மட்டும் உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் இதில் மேக்ஸிமம் எவ்வளோ இதில் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓவர்லோடு அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. இது காலையில் 6 மணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி பண்ணி ஒரு நாளைக்கு தேவையான 25 யூனிட்டையும் இது கொடுத்துரும். ஆனால் நீங்கள் அங்கே ஒரு 5 ஹெச்பி மோட்டாரை 1 மணி நேரம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை யூனிட் செலவாகுது அப்படின்னா அந்த 5 25 யூனிட்டு அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே ஓடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி தான் இதோட ஃபங்க்ஷன் இருக்கும். அதனால் நீங்கள் அட் ஏ டைமில் வாட்டர் ஹீட்ரு 3000 வாட்ஸ் வருது, ஒரு ஏசி ஒரு 1500 வாட்ஸ் வருது, ஒரு மிக்ஸி ஒன்று போடுறாங்க. இப்படி போடும்போது நம்மளுக்கு அந்த இன்வெர்ட்ரு 3 கிலோவாட் இன்வெர்ட்ரு போட்டிருக்குமே அது ஓவர்லோட் ஆகாதா அப்படின்ற சிந்தனையே உங்களுக்கு வேண்டியதில்லை. இது ஒரு சப்போர்ட் சிஸ்டம். உங்களுடைய கரண்ட்டு பில்லை ஜீரோ ஆக்குறது மட்டும்தான் இதோட வேலை. இதுக்கு பேக்கப்லாம் இருக்காது, பேட்ரி எல்லாம் கிடையாது. ஆன்கிரிட் சிஸ்டம் அப்படின்னாலே சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய மின்சாரத்தை அது டிசி மின்சாரம்னு சொல்லி சொல்லுவாங்க. பேட்டரியிலேருந்து வர மாதிரி ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு இருக்கும். அந்த மின்சாரத்தை ஏசி மின்சாரமாக மாற்றி இபி கரண்ட்டோடு சேர்த்து கலந்து விட்டுருவோம், அவ்வளோதான். இப்போ நம்ம சோலார் உற்பத்தி ஆகிற நேரங்களில் நம்ம ஏதாவது பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு தேவையான பவரை கொடுக்கும்.